Hi friends, welcome to Tamil Life Channel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். உள்ளி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உள்ளி வடை செய்ய பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது நல்ல வாசமா இருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை இலை மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும் பொழுது வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து சின்னதாக உருண்டையாக உருட்டி வடை சேஃபில் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை உருட்டி தட்டிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பேனில் கடலெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெயில் பொரிச்சா பிடிக்குமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க வடையை ஒன்றொன்னா போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் அடுத்த பேட்ச் வடையையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. எல்லா வடையும் பொரிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா வடையும் நான் பொரிச்சிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.